ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் மதன்றது மனிதரால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒருத்தவங்க பிரச்சனைன்னு ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும், அப்படியும் இல்லைன்னா அதை கடந்து போகணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லி மோட்டிவேஷ்னலாக ஏதாவது பாசிட்டிவாக சொல்லிவிட்டு நீங்கள் அதை கடந்து போகலாம். ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்கள், அதுவும் முக்கியமாக ஒரு மதத்தினர் தான் அது பண்ணுவாங்க இந்த வேலையை. எப்படின்னா, நம்ம பிரச்சனைன்னு போய் சொல்லுவோம், சரிங்களா? உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு கார்டாக யூஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த கடவுள்கிட்ட வா, உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும், நீ எப்போ இந்த கடவுளை தேடுறியோ அப்போ தான் உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த சொல்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், சரிங்களா? அப்போ அவங்க அந்த கடவுளை தேடின்னு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் அந்த கடவுளை கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அந்த கடவுளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனைலாம் தீரலை? அப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அவங்களுக்குலாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது தானே? ஏன் அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது? அதாவது நம்ம எங்கே நம்ம வீக்னஸாக இருக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி அவங்க மதத்துக்கு இழுக்க பார்க்குறாங்க. இது எவ்வளோ தவறான செயல். ஆனால் ஆக்சுவலாக எல்லா கடவுளும் ஒன்று தான், அந்த கடவுளும் நல்ல கடவுள் தான். ஆனால் மனிதர்கள் தான் இதை அசிங்கமாக செயல்படுத்துகிறாங்க. அது கேட்கும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நம்ம பிரச்சனை ஏன்டா இவங்களுக்கெல்லாம் போய் தெரியப்படுத்துகிறோம், இவங்கக்கிட்ட நம்ம ஏன்டா போய் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகுது. இது மாதிரிலாம் இருக்காதீங்க, ரொம்ப தப்பு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு செயல்பாட்டை பிடிச்சி தான் அவங்களோட கான்செப்டை ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் செயல்பாட்டே சரியில்லாதப்ப உங்கள் கான்செப்டுக்குள்ளே அவங்க எப்படி வருவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுங்க.